பழைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. மகதலேனா மரியாள் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவித்த ஒரு பெண்மணி என்று நாம் நினைக்கலாம். அதுக்குரிய பதிவுகள் எல்லாம் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், மார்க் 16:10 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவள் இடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தால், அவள் பாருங்க, அது எங்கேருந்து வந்தது இந்த 7 பிசாசு? 3 நாளுக்குள்ளே இயேசு உயிரோடு இருக்கிற பொழுது நெருங்கி ஜீவித்த ஒரு பக்த இந்த பெண்மணி விசுவாசி. இப்போ எங்கேருந்து 7 பிசாசு வருகிறது? 3 நாளில் ஐயா. சபைக்கு 3 நாள் வரலாம் பிசாசு வந்துருமா? இப்போ புரிகிறதா? மதவாதிகளுக்குள்ளே சில ஆவிகள் காணப்படும். மதவாதிகள், மந்திரவாதி இல்லை, மதவாதிகள். இவர்கள் மார்க்கம் தப்பின நட்சத்திரங்கள் என்பதை அறியாமலே இவர்கள் மார்க்கத்தானாக காணப்படுவாங்க. நான் இதுவாக்கும் எங்கள் தாத்தா போன சபை, எங்கள் பாட்டி போன சபை, இல்லை நாங்கள் எங்கள் முற்பிதாக்கள் நிறுவன சபை, நாங்கள் தான் அந்த கோயிலுக்கு இடம் கொடுத்தோம், இந்த பெருமையின் அட்டவணையிலே இவங்க காணப்படுவாங்க. வேதம் சொல்லுகிறது, ஆலயத்தில் மகிமை துதி கனம் எல்லாருக்கும் யாருக்கு செலுத்த வேண்டும்? எல்லோரும் சேர்ந்து கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். இங்கே டியூப்லைட்டு முதல் கொண்டு, ஃபேனு முதல் கொண்டு, கீழே பேர் ஊர் எல்லாத்தையும், இனம் முதல் கொண்டு, எல்லாம் வகுப்பு முதல் கொண்டு எழுதி வச்சுருவாங்க. இது ஒரு காலம் நடந்தது. அப்புறம் இப்போ அதெல்லாம் மறுரூபம் அடைந்து கொண்டிருக்கிறது, மறுமலர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பிசாசு எப்படி உள்ளே வருகிறது? விசுவாசிகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கல்லறைக்கு போகிறதுனால விடுதலை இல்லை, கல்லறைக்கு போகிறனால பிசாசு ஏறிக்கணும்னு சொல்லலை. வாழ்க்கை செத்த ஜீவியம். இயேசு என்ற அந்த மாமனிதர் மறைந்து விட்டார், இனி வருவதற்கு வாய்ப்பில்லை. பரிசேயர்கள் பணம்லாம் கொடுத்து, அதிகாரிகள் இடத்துல, சேவகர்கள் இடத்துல, போர்சர் இடத்துல கொடுத்து, இந்த எத்தனை ஏமாற்றி எப்படியாவது சித்து வேலை காட்டி வெளில வந்துடுவான் என்று சொல்லி லஞ்சம் அந்த காலத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதை வாங்கி கொண்டு அவங்க நித்திரை செய்தாங்க. ஆனால் திடீரென்று தெரியவில்லை, கல்லறின் கல் புரட்டப்பட்டது. யார் புரட்டினார்கள் என்று தெரியவில்லை. உயிர்த்தனுடைய ரகசியம் என்னவென்று கேட்டால், உங்களுடைய முடிவை எதிர்பார்த்த ஜனங்கள் இந்த காலை வேளையில் சொல்லுகிறேன், பெரிய வெட்கத்தை காணப்போகிறாங்க. உங்களுடைய முடிவை எதிர்பார்த்த ஜனங்க, இல்லை இவன் முடிந்தான் என்று நினைத்த ஜனங்க, கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? ஒரு அற்புதத்தை செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கிறிஸ்துவின் சரீரம் ஒரு மனுஷன் நிர்மூலப்படுத்த முடியாது. கிறிஸ்துவின் சரமங்க தேவ சபையை ஒரு மனுஷன் அல்லது ஒரு ராஜாங்கம், ஒரு பெரிய ஒரு அறிவாளி அல்லது ஒரு பெரிய செல்வந்தன் யார் வேணால் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தனி மனித ஆளுகைக்கு கீழே அது வராது என்பது தான் சத்தியம். என் சபை இல்லை, கிறிஸ்துவின் சபை. நல்லா புரிந்து கொள்ளுங்க.